நான் இப்படி ஒரு வீடியோ போடுறதுக்கு யோசிச்சிருக்கல. பட் மோதிர ஏரியாவில் நானும் மாட்டிட்டேன். இந்த ஃப்ளட்டோட மன்னாருக்கு போக முடியலை. ஃபுல்லாகவே நம்ம ஏரியா வீடு கேஜ் எல்லாமே தண்ணி. அங்கே இருக்கிற எல்லாரையும் மூவ் பண்ணிட்டோம் சேஃபான இடத்துக்கு. பட் ஸ்டில் ஃபுல்லாகவே தண்ணி. இப்போ நான் இங்கே மோதிரையில் இருக்கிற நேரம் நான் பார்த்தேன். இப்போ யூஸ்வலாக இங்கே ஒருத்தவங்க வந்து பேரட்ஸுக்கு சாப்பாடு போட்டுட்ருப்பாங்க, வைல்ட் பேரட்ஸுக்கு. அப்போ இவ்வளோ ஃப்ளட்டு, மழை, இந்த காற்று எல்லாம் முடிய அந்த இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது இந்த பக்கம். அந்த டைமில் அவங்க எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க சாப்பிட்றதுக்கு. எனக்கு அதை பார்க்குற நேரம் ஒரு கொஞ்சம் மனசுக்கு இதாக இருந்தது. எனக்கு இப்போ யோசனையாகவே இருந்துச்சு, நம்ம பேர்ட்ஸுங்கெல்லாம் என்ன ஆகியிருக்கும் என்னன்றது. இப்போ என்ன மச்சான், ஃப்ரெண்டு, அப்பா எல்லாம் சேர்ந்து தான் ஃபுல்லாக மூவ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் எக்ஸுக்கு ரெடி ஆகி ப்ரீடிங் கேஜஸ் போய் நல்ல ஒரு செட்டப்பாக இருந்தாங்க. நல்ல ப்ராப்பராக எல்லாமே செய்து வச்சுருந்தோம். பட் வெதர் கண்டிஷன்ஸுக்கு என்ன பண்ண முடியும். ஆனால் ஒரு விஷயம் நாங்கள் கரெக்டாக பண்ணோம். இங்கே டேம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, வெள்ளம் வரப்போகுதுங்கிற நேரம் நாங்கள் அப்பாவுக்கெல்லாம் ஏர்லியாகவே இன்ஃபார்ம் பண்ணி ஒரு மார்னிங் 4 o'clock அவங்க எல்லாத்தையும் மூவ் பண்ணுறதுக்குரிய வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைக் வச்சு பார்த்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் பார்க்கல. உங்கள் சைடுங்களுக்கும் இன்னும் தண்ணி வரும் மாதிரி டவுட் இருந்ததுன்னா பார்க்காதீங்க, மூவ் அவுட் ஆகுங்க. பொருட்கள் போகிறது பெரிய இஷ்யூ இல்லை, அது என்ன அது பண்ணிக்கலாம், சம்பாரிச்சிக்கலாம். சேஃபாக இருங்க. ப்ளஸ் நம்மளை நம்பி இருக்கிற அந்த பேர்ட்ஸுங்க, டாக்ஸ், அது இதுகளையும் விட்டுட்டு போயிடாதீங்க. அவங்களுக்கும் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லைல்ல. நம்மளை நம்பி தான் நம்மளுக்காக தான் நம்ம அதை வளர்க்குறோம். பட் அவங்களும் நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஒரு நேரம் மூவ் அவுட் பண்ணிடுங்க. நிறைய பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த டாக்ஸுங்களை கட்டி வச்சுட்டு போகிறது, கேஜஸ் அப்படியே வச்சுட்டு போகிறது, அதுங்க வந்து பார்க்கணும் ஃபுல்லாக தண்ணியில் இறந்துருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்காது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தரும் மார்னிங் கால் பண்ணார். அப்போ அவங்களோட கேஜஸ் எல்லாமே வந்து நிறைய தண்ணியில் இதாகி நிறைய பெரிய பேரட்ஸ் கொஞ்சம் இறந்துட்டு அப்படின்னு ஆல்மோஸ்ட் அழுகிற மாதிரி தான் பேசினார். அது வந்து வளர்க்குறவங்களுக்கு அந்த ஃபீல் புரியும். பட் சேஃபாக இருங்க, நீங்களும் சேஃபாக இருங்க. லைக் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் பார்க்காதீங்க, மூவ் அவுட் ஆகுங்க. இவங்களையும் மறந்துடாமல் என்ன ஒரு ட்ராவலிங் கேஜோ எப்படியோ ஒன்று போட்டு வெளியே கொண்டு போயிருங்கள். இப்போ இந்த கிளிகள் நார்மல் ரொட்டீனுக்கு வர மாதிரி நாமளும் இந்த ஃப்ளட்டில் இருந்து எல்லாருமே ரிக்கவர் ஆகி நார்மல் ரொட்டீனுக்கு வந்துடுவோன்னு நம்புகிறோம்.